பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாய், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்களுக்கு விரோதமாய், பிரியமானவர்களே, எந்த ஒரு நன்மையான காரியமும் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பில்லி சூனியம், எப்பேற்பட்ட மந்திரவாதம், எப்பேற்பட்ட செய்வினை கட்டுகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தரப்போகிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகுமா? ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த வசனத்தை எப்போல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஏதோ சாபமாக இருக்குமோ, ஏதோ ஒரு செய்வினையாக இருக்குமோ, மந்திரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் வருது அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க? இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. எனக்கு விரோதமாய் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேரை, இப்போ என் பேர் கீதா ஏஞ்சலின், உங்கள் பேர் என்னவோ முன்னாடி உங்கள் பேரை போடுங்க. பேரை போட்டு கீதா ஏஞ்சலினுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காதே போம் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சாபங்கள், கட்டுகள், மந்திரவாதங்கள் எதுவாக இருந்தாலும் நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே அது வாய்க்காதே போகும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் பேரை முன்பாக போட்டு, ஒருவேளை உங்கள் பேர் ரூத் அப்படின்னா ரூத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய சாபங்கள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போக பண்ணுவார். ஆமேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய விடுதலை தருவார். நீங்கள் வரும் நாட்களில் நீங்கள் அந்த விடுதலையை சுதந்திரித்து கொள்ளுவீங்க. நீங்கள் உங்கள் சொந்த கண்கள் அதை காணும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு விரோதமாக நடக்குதா, சோர்ந்து போகாதீங்க. தைரியமாக ஆண்டவர் சமூகத்தில் இருந்து நீங்கள் காத்திருந்து இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காதே போகும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இன்றைக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அப்பா ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, அநேக நாட்களாக இது ஏன் எனக்கு இன்னும் நடக்கலை, ஏன் எனக்கு இத்தனை நாளாக நான் காத்திருக்கேன், ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு உண்டாகலையே, நான் இத்தனை நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு நல்ல அலைன்ஸ் எனக்கு செட் ஆகலையே, எப்போ தான் இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே இப்பொழுதே அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. அது என்ன பாவங்கள் அப்பா எந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்தாலும் அப்பா, ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு, நாங்கள் அப்பா நன்மையானதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு ஒருவேளை எங்களுக்கு விரோதமாய் அப்பா உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அதை நாங்கள் கேன்சல் செய்கிறோம் அப்பா. நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால் அது வாய்க்காதே போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் அப்பா நீர் நிர்மூலமாக்கி போட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் சிறுக நீர் பெருக எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ரிப்பீட் பண்ண உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அது வாய்க்காதே போகும். ஆமேன். God bless you all. Stay blessed. Thank you.